ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் எம்சிசி மயிலாடுதுறை வெர்சஸ் ஃப்ரீக்கர்ஸ். டாஸ் வின் பண்ணி இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க எம்சிசி. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர். ஸோ ஓப்பனிங் பேர் ஆஃப் ஃப்ரீக்கர்ஸ் வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எஸ் ஸ்ட்ரைக்கில் ஜோசப். நான் ஸ்ட்ரைக்கர் நிர்மல் வந்திருக்காங்க. முதல் ஓவர் கூட ஐயப்பன் வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து ஃபுல் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் மிட் விக்கெட்டு. பெரிய ரீசனுங்க, பவுண்டரிக்கான வாய்ப்பெல்லாம் போச்சு. இங்கே 2 எடுப்பாங்க. செகண்ட் பால் ஓவரில் ஐயப்பன் வந்து மறுபடியும் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வந்துச்சு பந்து. 2 எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் கண்டிப்பாக ஈஸியாக ஆக்கிடும் இந்த 2. தேர்ட் பால் ஓவரில் அதுவும் ஷார்ட் தான். ஸ்லாப் பண்ணியிருக்காரு பேட்டில் பட்டோன்னே 2க்கான கால் இருக்குது இங்கே. ஐயோ, மறுபடியும் ஒரு மிஸ்ஃபீல்டு, மறுபடியும் ஒரு 2. அடுத்த பந்து ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் முயற்சி. இதுவும் பேக் ஆஃப்லேருந்து வந்திருக்கு. மிட் விக்கெட்டில் சிங்கிள். லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் இவருக்கு ஃபுல்லாக விட்டுருக்காங்க பந்து. பாடியில் எனக்கு வந்துச்சு. கரெக்டான டைமிங்கில் பேட் ஃபேஸை திருப்பிட்டார். 2 ஆள்றாங்க. ஐயப்பன் டு நிர்மல். அடுத்த பந்து ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் ஒரு மறுபடியும் ஒரு புல்லு. 2 எடுக்க நல்ல சான்ஸ். எஸ் ரன் அவுட்டுங்க. ஜோசப் அவர்களோட விக்கெட் பறி போகுது. விக்கெட் சாரி, லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவரில் விக்கெட்டிங்க. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 10. ஃப்ரீக்கர்ஸ் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நிவாஸ் வந்திருக்காங்க. ஸோ கிருஷ்ணா செகண்ட் ஓவர் போட வந்திருக்காங்க. ஓவரோட முதல் பால் வைது, முதல் பால் இது ஸ்டெம்ப் லைனில் யார்கர் தரையோட அடி சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ நிவாஸ் ஃபார்முக்கு வர்றது கண்டிப்பாக ஃப்ரீக்கர்ஸ்க்கு ஒரு பூஸ்டாக இருக்கும், ரொம்ப அவசியமும் கூட. ஸ்ட்ரைக்கில் நிர்மல் செகண்ட் ஒன் ஸ்லோவர் 1. அவர் ஒரு ஷாட்டு கமிட் ஆகிட்டார், ஒரு லென்த்தில் வரும்ன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டாங்க சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் ஷாட்டாக போடப்பட வந்து புல் பண்ணியிருக்காரு அங்கே அரவிந்த் அவர்கள் ஃபீல்டர். அவரையும் தாண்டி விழுதுங்க. ஃபார்முக்கு வரணும்னு சொன்னேன், ஃபார்மில் தான் இருக்கேன்னு காட்டுற மாதிரி ஒரு 6 அடிச்சிருக்காரு. அடுத்த பந்து விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. டாட் பால் ஆகியிருக்கு இந்த பந்து. நெக்ஸ்ட் ஆன் பிக் ஸ்விங் மிஸ் ஆகியிருக்கு. லாஸ்ட் ஒன் ஓய்வு காட்டர் போர்டுக்கு போச்சுங்க. கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. டாட்டோட ஓவர் முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 19. இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே ஃப்ரீக்கர்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பாக்கி இருக்குது. சபீர் போட வந்திருக்காங்க. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். இதில் முதல் பந்து ஸ்லோவர் 1 தூக்கி போட்டாருங்க. டிஞ்சா அண்டர் த பால் போய் அடிச்சுக்கன்னு தூக்கி போட்டிருக்காரு. சிங்கிள் சூர்யா அங்கே லாங் ஆனில். நிவாஸ் செகண்ட் ஓவரில் ஐயோ ஸ்லோவாக தூக்கி போட்ட வந்து ஸ்டெம்பை தட்டி தூக்கிடுச்சு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே முருகா வராங்க. தேர்ட் பால் ஓவரில் முருகா பிடிக்கிற முதல் பந்து தூக்கி போட்டுக்காரு. அவருக்கும் அதே தான் ஃப்ளோட்டர் டெலிவரி அடித்தா அப்படி பெரிய விக்கெட். எஸ் விக்கெட் கிடச்சிருக்கு. ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ரன் அவுட் மூலியமாக வெளியே போகிறாரு. லாஸ்ட் 3 பால் பாக்கி இருக்குது இன்னிங்ஸில். அடித்து போடப்பட்ட பந்து அவர் எதிர்பார்த்த மாதிரியே மாட்டிக்கிச்சா அப்படின்னு பார்த்தா பெரிய ரீஜனுக்கு போனாலுமே 6. எஸ் கிளியர் பண்ணியிருக்காரு. பெரிய ரீஜன் பேக் போட்டுக்கு ரெடியாக நின்னார். இந்த டைம் பார்த்து பெருசாக காற்றடிக்கலை. இது வரைக்கும் ஆஃப் சைடில் காற்றடிச்சிருந்துச்சு. காற்று அடிக்காத நேரம் கரெக்டான டைமிங்கில் வெளியே போயிருக்கு. லாஸ்ட் ரிமைனிங் ஷார்ட் இருக்கு நேராக இருக்குது. கையில் விட நிறைய சான்ஸ். குட் டேக்குங்க. 6 அடித்த பேட்ஸ்மேனை உடனே ஆட்டமில் செஞ்சுட்டாங்க. இங்கே தூக்கி போட்டால் நல்லாவே விக்கெட் எடுக்கிறாரு இங்கே சபீர். முடிஞ்சால் அடிச்சுக்கன்னு தூக்கி போடுறாரு தில்லுக்கு திட்டு. விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் பிரபு வராங்க. இந்த இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன் வெயிட் பண்ணார். ஆஃப் கட்டர் வேரியேஷன் மாதிரி தூக்கி போட்டாங்க. கவர்ஸில் 2 எடுக்க பார்த்துருக்காங்க. எஸ் இங்கே ரன் அவுட்டு. ஒரு ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. முதல்ல பேட்டிங் முடிச்ச ஃப்ரீக்கர்ஸ் 27 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 28 தேவை 18 பந்தில். எம்சிசி மயிலாடுதுறைக்கு இப்போ டார்கெட்டு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அசோகன் இருக்காங்க. நான் செகண்டில் சூர்யா. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிரபு வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஹிட்டிங் மூடில் இருக்காரு. ஐயோ கீப்பர் மிஸ்ஃபீல்டு பண்ண ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க பையில்.
செகண்ட் ரன் ஸ்ட்ரைக்கில் சூர்யா இருக்காங்க. ரிவர்ஸுக்கான முயற்சி. ஓவர் பிச்சில் ஒன்றுங்க. பாக்ஸ் டு பாக்ஸ் தூக்கி போட்டிருக்காரு. தர்பால் ஓவரில் பிரபு டு சூர்யா. பிக் ஸ்விங் அண்ட் மிஸ்ஸுங்க. நல்லா விலைக்கு போட்டார். டாட்டுக்கு அப்புறமா நல்லா வந்து பாக்ஸ் எல்லாம் தாண்டி உள்ள போட்டார். லாஸ்ட் ரிமைனிங் முதல் ஓவரில் ஹைட் ஏறி இருக்கு. கேட்சுக்கான காரி இருக்கா? இல்லைங்க, ரொம்ப டீப்லேருந்து வரணும். பெரிய ரீஜன் வேறு பேருக்கு. சிங்கிள். லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் பிக் ஸ்விங்க. குத்துனதுக்கு அப்புறம் வெளியே வந்துருச்சு. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவரே வேறு லெவலில் போட்டு போயிருக்காங்க. 2 ரன் தான் முதல் ஓவரில். ஸோ விக்கெட் விடாமல் இவங்களும் ஆடிருக்காங்க எம்சிசி. மீதமுள்ள 12ல் உங்களுக்கு 26 ரன் தேவை. ஃப்ரீக்கர்ஸ்க்காக செகண்ட் ஓவர் வசந்த் வந்திருக்காங்க. வேரியேஷன் போடக்கூடிய பவுலராக இருக்கார். சைக்கில் சூர்யா இருக்காங்க. முதல் பந்து திருப்பி இருக்காருங்க. லெக்கட்ரு வேரியேஷன் பிஃபோர் லென்த்லேருந்து. செகண்ட் பால் வைடு, செகண்ட் பால் ரீ. இந்த பாலும் செம்ம டர்ன், வேகத்தோட டர்ன் ஆகிருக்கு. வந்து லெக்கட்ரு திருப்புறாரு. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சூர்யா. ஐயோ, பேக் டு பேக் லெக்கட்ரு, பேக் டு பேக் டாட்டிங்க. ஃபோர்த் ஒன் ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன். மாட்டிக்கிச்சா? நிற்கலைங்க, நிற்காமல் போகுது. 6 போட்டு டாட்டுக்கெல்லாம் சேர்த்து ஆஃப் கட்டர் வேரியேஷனை கணிச்சிட்டாரு. லெக் கட்டர் வேரியேஷனுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாருன்னு சொல்லுவேன். இந்த லென்த்து கொஞ்சம் ஃபுல்லாக இருந்துச்சு. அது தாண்டி ஆஃப் கட்டராக மாட்டவும் பேக் ஃபுட்டில் ரெடியாக நின்று பெரிய ரீஜனில் போகிற பெரிய 6 அது. வசந்த் டு சூர்யா. திரும்பின பக்கமே நல்ல வேகத்தில் வந்துருச்சு. திருப்பலை பெருசாக இருந்துருவ. லாஸ்ட் ஒன். ஐயோ, ட்ராக்ட் ஆன். லோ ஃபுல் டாஸ். பேட்டில் பட்டு ஸ்டெம்பில் பட்டுருச்சு. ஸோ விக்கெட்டோட ஓவர முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிச்சிருக்கு. ஸ்கோர் 9. இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க எம்சிசி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் உங்களுக்கு 6க்கு 19 தேவை. ஓவரை போடுறதுக்கு நவீன் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் அசோகனே, நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் இல்லை ஐயப்பன். முக்கியமான ஆறில் முதல் வந்து நவீன் டு அசோக். ஷார்ட் ஃப்ளாட்டாக போகுது. இந்த தடவை கையில் நிறைய வாய்ப்புங்க. ரொம்ப நேரமாக ஸ்ட்ரைக்குக்கு வர முடியாமல் இருந்தார் அசோக் அவர்கள். ஸோ இந்த பால் விக்கெட்டு. முதல் பால்லேயே பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஓவரில் ஐயோ, கீப்பர் கேரி ஆகலை. லெக்கட்ரு வேரியேஷன் பேட்டில் நிற்கிருந்துச்சு. டாட்டா இருக்குது. 4க்கு 19 தேவை. பேக் டு பேக் 2 டாட்டு. விக்கெட்டுக்கு அப்புறமா தேர்ட் ஒன். சூப்பர் ஒன். நல்லாவே தூக்கி போட்டார். ஃப்ளோட் பண்ணப்பட்ட பந்து கம்ப்ளீட்லி டிசீவ் ஆகிட்டாங்க பேட்ஸ்மேன். 3 பால் 3மே பெருசு போகணும். சரியாக அப்பாடில் கீப்பர் கையிலே விழுவும். விக்கெட் எடுக்கிறாங்க. டபுள் பிரேக் த்ரூ ஓவர். பஷீர் வராங்க. லாஸ்ட்டு ரிமைனிங். லீகெல்லாம் தூக்கி உள்ளே போட்டால் மேட்ச் முடியும், ஜெயிப்பாங்க. ஃப்ளிக்கர்ஸ் லோ ஃபுல் டாஸ் சிங்கிள் எடுத்துப்பாங்க. ஐயப்பன் ஸ்ட்ரைக்கு வர போகிறாரு. லாஸ்ட் ஒன் புல் பண்ணியிருக்காரு. இதுவும் விக்கெட்டாக அமையும்னு நினைக்கிறேன். எஸ், விக்கெட்டாக தான் முடியுது. ஸோ விக்கெட் எடுத்து இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ரவுண்ட் டு மேட்ச் பிட்வீன் ஃப்ரீக்கர்ஸ் வெர்சஸ் எம்சிசி ஃப்ரம் மயிலாடுதுறை. ஸோ ஃப்ரீக்கர்ஸ் வந்த மேட்ச் அட்வான்ஸ் ஆகிருக்காங்க அடுத்த லெவலுக்கு. ரவுண்ட் டு மேட்ச் பிட்வீன் ஐஎம்சிசி மாந்துரை வெர்சஸ் இனியானூர். ஸோ இங்கே டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இனியானூர். இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர். ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சரவணன் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் அபி இறங்கியிருக்காங்க. முதல் ஓவர் ஒருத்தர் தங்கமணி வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சரவணன். மேட்சோட முதல் பந்து ரிவர்ஸுக்கான முயற்சி. ஸ்டம்ப் லைனில் கரெக்டாக வச்சார். சிங்கிள் கிடைக்குது இந்த பந்தில். ஸ்ட்ரைக்கில் அபி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஓவரில் ஷார்ட். ஒரு பிச்சர் 1. தடுக்க முடியாத 4. தரையோட போகுது பாருன்னு பிடிக்க. முதல் பால் 4 அடிக்கிறாரு. தேர்ட் பால் ஓவரில் தங்கமணி டு அபி. ஷார்ட் கேப்பில் போகிற மாதிரி இருக்குது. கிளியர் ஹிட்டுங்க. 4-6 10 ரன் டக்குன்னு 2 பந்தில். ஒருத்தவங்க ஓவரில் ஓவர் 1 லோ ஃபுல் டாஸாக மாட்டிக்கிச்சு. கேப்பில் போகுது. சிங்கிளோட வைப்பாங்க மேக்ஸிமம். ஐயோ,
இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஓடுறாருங்க. ஓட தயங்க மாட்டார் சரவணன். 2 எடுத்திருக்காங்க இந்த பந்தில். லாஸ்ட் 2 பாக்கி இருக்குது இந்த ஓவரில். ஸ்டம்ப் லைனில் பழிக்கு பழி விக்கெட்டு. ஸோ ஓவர் பிச்சிருவோன்னு பெரிய விசுக்கு போனாங்க. பட் வந்த டேமேஜை பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லுவேன். 3 ஓவர் மேட்சிங்கும் போது இங்கே 1 டவுன் பேட்ஸ்மேனா உதயானே வராங்க ஐஎம்சிசி மாந்துரைக்கு. லாஸ்ட் ஒன் என்ன முடியும், முதல் பந்து லோ ஃபுல் டாஸாக வாங்கிட்டாங்க. ஐயோ மிஸ்ஃபீல்டு. இவ்வளோ நேரம் சிறப்பாக பார்த்துருந்தாரு கௌஷிக். அவர்கிட்ட ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, அதில் சிங்கிள் டபுளாக மாறி இருக்குது. இந்த 2ஓட ஓவர் முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 15. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே ஐஎம்சிசி மாந்துரை. ஸ்ட்ரைக்கில் சரவணன் இருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஐசி பிளேட். சிங்கிள் இந்த பந்தில். செகண்ட் ஓவர் தினேஷ் போட வந்திருக்காங்க. ஒரு முதல் பால் சிங்கிள் எடுத்திருந்தாங்க. செக்கில் உதயானு சரியா பல்ல அவுட் சைட் எட்ஜில் கரெக்டி போகணும். ஆஹா டக்குன்னு எடுக்க முடியல. அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. அடுத்த பந்து தூக்கி விட்டுருக்காரு. ஹைட் ஓவர்னு சொல்லுவேன். பெரிய ரீஜன் கிளியர் பண்ண வாய்ப்பான்னு பார்த்தா 3 ஃபீல்டர் கீழே கேட்ச் டேக்கன். செகண்ட் விக்கெட் வர்றாங்க ஐஎம்சிசி மாந்துரை. 2 ஹீட்டரோட விக்கெட் போயிருக்குது வரைக்கும். விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு நியூ பேட்ஸ்மேன் சக்தி அண்ணே வராங்க. தினேஷ் டு சக்தி துரத்தி போட்டார் உடம்போட ஓட்டி. ஐயோ 2 எடுக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ரன்ஸான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லாமல் பேக்கப் பண்ணாங்க. 2 இந்த பந்தில். லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில் பிக் ஸ்விங் அண்ட் மிஸ் ஆங்கிள் அவே ஆயிருக்கு. அடுத்த பந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணார். லென்த்தை பிஃபோராக வச்சாங்க. பவுன்ஸ் ஆகிருக்கு பந்து. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 20. 2 விக்கெட் விட்டுருக்காங்க எம்சிசி மாந்துரை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு கௌஷிக் வந்திருக்காங்க. இந்த ஓவரோட முதல் பந்து லென்த்தை ஸ்கூப்புக்கான முயற்சி. மினிமம் 2 எடுப்பாங்க இந்த பந்தில். தவறு பண்ணாமல் எடுத்து விட்டா 3 விடாமல் கட் பண்ணலாம். மினிமம் 2. எஸ் 2. செகண்ட் பால் ஓவரில் கவர்ஸ் ஃபுல் ஓப்பனாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் போயிருக்கு. கையில் விட சான்ஸ். எஸ் டேக்கனுங்க. தங்கமணி ஃபீல்டர் அழகாக எடுத்து போட்டார். விக்கெட்டுக்கு அப்புறம் இருக்கிற நியூ பேட்ஸ்மேன் இங்கே மணி வராங்க. கௌஷிக் டு மணி அவர் பிடிக்கிற முதல் பந்து ஸ்லாட்டில் இருந்துச்சு. தூக்கி விட்டார். காற்றுக்கு வெளியே போதா கைக்கு போதான்னு பார்த்தா கேட்ச் டேக்கனுங்க. செக் பண்ணி கொடுப்பாங்க 6 விக்கெட்டான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு விக்கெட்டு. எஸ் நடைய கட்டிட்டார். விக்கெட்டு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ராமன் வராங்க. 4th ஓவர் கேப்பில் விழுவும் சிங்கிள். லாஸ்ட் ரிமைனிங் இந்த இன்னிங்ஸில் ரவுண்ட் 1ல் டெத் ஓவரில் தான் இறங்கினாங்க சக்தியன்னு. பிடிச்ச பால் ஒரு 6 ஒன்று காட்டினார் ஸ்லாப் பண்ணி. அந்த 6 மேட்சை மாற்றி அவங்க டீம் கைக்கு கொண்டாந்துச்சு. அந்த மேட்சை அங்கே ஜெயிச்சு வந்தாங்க. இந்த லாஸ்ட்ல இருந்து ஆல் அவுட்டாக தான் போவார்னு எதிர்பார்க்குறேன். ஒரு ஆஃப்டர் வேரியேஷன் குட் கீப்பிங். இங்கே விக்கெட்டா? எஸ் அடுத்த விக்கெட்டு ரன் அவுட் மூலியமா. நியூ பேட்ஸ்மேன் சீக்கிரம் கௌதம் வராங்க. முக்கியமான வந்து இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன் டாப் ஏஜ் ஹேண்டில் கிட்ட பட்டுச்சு. கையிலே விழுந்து போச்சு. வேறு லெவல் பவுலிங். இங்கே கௌஷிக் அவுட் வந்து ஏகப்பட்ட விக்கெட்டை தூக்கியிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவரில் மட்டுமே 4 விக்கெட்டு. வேறு லெவல் பவுலிங் போட்டு போயிருந்தாங்க. ஸோ இப்போ 23 அடிச்சிருக்காங்க ஐஎம்சிசி மாந்துரை. ஸோ 18ல் 24 இப்போ டார்கெட்டு. இனியானூருக்கு சேசிங்காக இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சிமியோன ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கரில் கௌஷிக் இருக்காங்க. கௌதம் வந்திருக்காங்க இங்கே முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து நல்ல வேகம். நேருக்கு நேராக முட்டியிருக்காரு. ஐயோ மரத்தில் பட்டுருச்சு. 6ங்க. முதல் பாலே சென்சேஷனல் ஸ்டஃபாக இருக்குது. 6 கொண்டு வராங்க. நல்லா காத்திரிக்குது ஆஃப் சைடில். செகண்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு. சக்தி எனக்கு கைக்கு போதுங்க சிங்கிள். முதல் 2 பாலில் 7 ரன் வந்துருச்சு. 16க்கு 16 தேவை. கௌஷிக் பால் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி. ரிவர்ஸில் தான் நல்லாவே கனெக்ட் பண்ணார். காற்றோட காற்றா வெளியே போதா அப்படின்னு பார்த்தா தலையை தாண்டி போகிற 6 பிடிக்கிற முதல் பால். இந்த மேட்ச்லேயும் ஒரு 6 காட்டியிருக்காரு. இன்னும் 10 தேவை இனியானூருக்கு. அடுத்த வந்து
நல்ல வேகங்க, நேரத்துக்கு காலில்னு நினைக்கிறேன். கௌதம் டு கௌஷிக் அடுத்த பந்து ஒயிட் டெலிவரி, கீப்பரால் பிடிக்க முடியாது. சக்தி என்ன பின்னாடி ஃபஸ்ட் ஸ்லிப்பில் ரன்னுக்கான சான்ஸான்னு பார்த்தா இல்லை, அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் 2 இங்கே. சேஞ்ச் ஆஃப் கார்டு ஓவர்லேருந்து போன பால் ஒய்டு, இந்த பால் ரீபால். ஷார்ட்டாக போட வந்து ஃபேமாக புல் பண்ணியிருக்காருங்க. 6 எஸ் ஃப்ளாட்டாக போகிற 6. மேட்ச் ஆல்மோஸ்ட் இனியான ஒரு கைக்கு கொண்டு போயிட்டாருன்னு சொல்லுவேன். ஒன் டு ட்ரா 2 டு வின்னு. முதல் மேட்ச்சில் ரவுண்ட் 1 எப்படி மேட்சை மாற்றினாங்களோ அதே மாதிரி இந்த மேட்ச்லையும் மாற்றிட்டாங்கன்னு சொல்லுவேன். இனியானூர் செம பர்ஃபார்மன்ஸ் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 2-3மே நல்ல ப்ளே. சிங்கிள் எடுக்கிறாங்க, ஸ்ட்ரைக்கை மாற்றி அடுத்த ஓவரோட முதல் பந்தை பிடிக்கும். அவர் தான் ரெடியாக இருக்க போகிறார் கௌஷிக்கு. ஸ்கோர்ஸ் இதோட லெவல். முதல் ஓவர் முடியல ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23. இனியானூர் விக்கெட்லெஸ்ஸாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் இங்கே முத்தனை போட வந்திருக்காங்க. ஒரு முதல் பந்து தரையோடு ஆடி சிங்கிள் எடுக்கிறாங்க. சிங்கிள் எடுத்து இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் இனியானூர் வெர்சஸ் ஐஎம்சிசி மாந்துரை. இனியானூர் இந்த மேட்சை ரொம்ப டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச்சு கௌஷிக்.